கொடைக்கானல் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு நம்ம விஷயத்தில் பார்க்க வந்து உங்கள் எல்லாருக்குமே என்னோட அன்பார்ந்த வணக்கங்கள். இயற்கை கொஞ்சம் மலைச்சிகரங்களுக்கு நடுவில் நல்ல சரிசமமான தரை நிலப்பரப்போட நம்ம ப்ராப்பர்ட்டி கொடைக்கானல் வந்து வெறும் 15 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதுவும் ப்ரைஸ் இந்த மாதிரி அடிச்சு நொறுக்கின மாதிரி ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தாங்க வந்திருக்கு. இந்த சைடில் க்ரோஸ் கணக்கில் போயிட்டு இருக்குங்க. ஆனால் அதை விடவும் கம்மியான ப்ரைஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கு. ப்ராப்பர்ட்டியோட சென்டரில் ஒரு பெரிய ரிவரும் சுற்றிக்கும் மரங்கள் சூழ்ந்திருக்க இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின் ரோட்லேருந்து 5லேருந்து 10 நிமிஷம் கார்லேயோ இல்லை நடந்தோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை அடைஞ்சிடலாங்க. இப்படிப்பட்ட இன்னும் சிறப்பம்சங்கள் நிறையா இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்க பெரிய பெரிய காடுகளில் சின்னதாக ஒரு வனத்துக்குள்ளே அமைஞ்சிருக்க ஒரு சின்ன வனக்காட்டையை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 4 ஏக்கருங்க. சுற்றிக்கும் மரங்கள் நிறைஞ்சு நம்ம ப்ராப்பர்ட்டி மட்டும் நல்ல க்ளீனாக நல்ல சரிசமமான தரை நிலப்பரப்போட அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி கொடைக்கானல்லேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதுவும் கொடைக்கானல் போகிற மெயின் ரோட்லேருந்து வெறும் 5லேருந்து 10 நிமிஷம் ட்ராவல்லே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அடைஞ்சிடலாங்க. மெயின் ரோட்லேருந்தே நம்ம ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கு மட் ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாதையை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 10லேருந்து 15 அடி தூரம் வரைக்கும் இருக்குங்க. தாராளமாக பெரிய வாகனங்கள் கூட இங்கே வந்து போகலாங்க. நம்ம கார்லேயே வரலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து வரலாங்க. நம்ம நடந்து வந்தோம்னா சுற்றி இருக்கிற அந்த இயற்கை மரங்களையும் அந்த இயற்கை சூழலையும் நம்ம ரசிச்சுக்கிட்டே மெதுவாக நம்ம பேசிக்கிட்டே வரலாங்க. அப்படி நடந்து வர்றப்ப சூப்பராகவும் இருக்கும். அந்த இயற்கையை இன்னும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க. நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து தாங்க வந்தோம். அது அந்தளவுக்கான நல்ல எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுத்துச்சுங்க. அதனால தாங்க உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன். இங்கே சுற்றி இருக்கிற மரங்கள் தான் இந்த நிலத்தோட படைப்பாளினே சொல்லலாம். நம்ம ப்ராப்பர்ட்டியோட எந்த மூலையில் நின்று பார்த்தாலும் எந்த சைடு இருந்து பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்க முடியுங்க. அந்தளவுக்கு சரிசமமான தரை நிலப்பரப்போட தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தேவையில்லாத அந்நியர்கள் யாரும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரமாட்டாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து ப்ராப்பர்ட்டியோட சென்டரில் நின்று பார்த்தோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த சென்டரில் நின்று பார்க்குறப்ப இயற்கை மரங்கள் ஃபுல்லாக சூழ்ந்திருக்க நம்ம ப்ராப்பர்ட்டி மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனாக பச்சை புல்கள் நிறைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. அங்கே தூரத்தில் ஒரு வீடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஆட்டு பண்ணையும் கோழி பண்ணையும் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இல்லைங்க. அங்கே ஒரு லேபர் குவார்ட்டர்ஸும் இருக்குங்க. இந்த சைடு பார்த்துக்கிட்டோம்னா அழகாக நிலத்தை உழுது விட்டு விவசாயத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ப்ராப்பர்ட்டியோட மண்ணோளத்தை பற்றி நான் சொல்லணுன்றதே இல்லைங்க. சுற்றிக்கு இருக்க மரங்களே உங்களுக்கு சொல்லிடுங்க எந்த அளவுக்கான விளைச்சலை கொடுக்குன்றத. இந்த ஏரியாவிலே ஒரு சைடு விவசாயம் பண்ணுறதுக்கும் இன்னொரு சைடு மரங்கள் வளர்க்குறதா இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் ரீசேல் இருக்கக்கூடிய நல்ல வேல்யூபிள் ட்ரீஸ் தான் நடந்ததா சொன்னாங்க. இந்த இடத்தோட வாழ்க்கை சுழற்சியை இந்த இடத்துக்கு நடுவில் பயிர் இந்த ஆறு தான் ஆட்சி செய்யுது. ப்ராப்பர்ட்டியோட சென்டரில் ரிவர் ஒன்று போயிட்டு இருக்குங்க. பார்க்குறப்ப தண்ணி கம்மியாக வர்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் உள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட மொட்டிக்கால அளவுக்கு இருக்குங்க தண்ணி. மழைக்காலங்களில் தண்ணி நிறையா வரும். தண்ணி நல்ல சில்னஸாகவே இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஃப்ரீசரில் தண்ணி வச்சு எடுத்தோம்னா எந்த அளவுக்கு சில்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு சில்னஸாகவே இருந்துச்சுங்க இந்த தண்ணி. வேறு லெவல் இருக்குல்ல. பூரா வந்து சுற்றி ஃபாரஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்குங்க. சென்ட்ரு அங்கிட்டும் இடம் இங்கிட்டும் இடம். சென்டரில் ஒரு ரிவர் ஃபால்ஸ் குட்டி குட்டி ஃபால்ஸ், பெரிய ஃபால்ஸ் நம்ம சொல்ல முடியாது. குட்டி குட்டி ஃபால்ஸ் தேடினா கிடைக்கும். இதில் ஏதாவது பெரிய ஃபால்ஸ் ஏதாவது கிடைச்சா கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து பார்க்குறப்ப அழகான மலை காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுங்க. இயற்கையோட சுழற்சி முறையும் நம்மளோட வாழ்க்கை முறையும் அடிப்படையில் ஒரே விஷயம்தான். இங்கே இருக்கிற இந்த மரங்கள் தான் இந்த இயற்கையோட மிகப்பெரிய சக்திகள். தவிர்க்க முடியாத ஒரு சில சமநிலைக்காக இந்த இயற்கை இங்கே இருக்கிற மரங்களை தன் கைவசம் வச்சிருக்க வேண்டியிருக்கு. அப்படியே ருத்ராட்சம் அது இங்கே பாருங்களேன். இது ஒரு பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு இந்த இடத்துக்கு. இந்த மாதிரி ஒரு தெய்வ கடாட்சமான இடம்னு சொல்ல முடியா. இந்த பாரு ருத்ராட்ச மரம் முதற்கொண்டு எல்லாம் 4 முகம். விஷ்ணுக்கு உகந்த ஒரு 4 முகம் எல்லாமே உடச்சி தான் காட்டியிருங்க. ருத்ராட்சம் முதற்கொண்டு இருக்குது இந்த மரத்தில். எந்த மரம் தெரியல. ஆனால் எங்கே இருந்து கீழே தான் இந்த பாருங்க தெரியுதா. இதுதான் இங்கே பாருங்க. இதுதான் நம்மளுக்கு இன்னொரு கிஃப்ட்டு, கடவுள் கிஃப்ட்டு. ருத்ராட்சம்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த மரம் ஆனால் பலாமரத்துக்கு ருத்ராட்சமாக இருக்குது. இன்னும்
கிளம்பும்போது இடத்த விட்டு கிளம்பும்போது நல்ல விஷயம் ருத்ராட்சம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுளோட அனுக்கிரகங்கள்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சந்தோஷம். நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்ச சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு எனர்ஜி இங்கே விநியோகம் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. சுற்றி சுற்றி பார்த்தோம்னு வைங்களேன், ஃபுல்லாக வந்து ஒரு இயற்கை. இந்த மாதிரி ஒரு இயற்கை நம்ம பார்த்ததில்ல. சென்டரில் ஒரு ஆறு ஒன்று போயிட்டுருக்குது. ஆறு போயிருந்தாலும் சுற்றி ஃபாரஸ்ட்டு அந்த இயற்கையை பாருங்களேன். அப்படியே மேலே பாருங்கள், ஃபுல்லாக மரம் தான். ஃபுல் மரத்தோடு அப்படியே ஒரு சொர்க்கத்துக்குள்ள வந்தோன்னு வைங்களேன், எந்த தொந்தரவும் இல்லை. இயற்கையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு குரூப். அதே மாதிரி ரேட்டுன்னா அந்த விளம்பரத்தில் வந்து அடித்து நொறுக்கப்பட்ட விலைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விலைங்க. ஆன் ரோட்லேருந்து அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் வாக்கப்பிடிச்சுன்னு சொல்லலாம். மண் ரோடுக்கு இந்த இடத்துக்கு வந்து ப்ராப்பரான மண் ரோடு. உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாரும் கொடுக்க மாட்டாங்க ரோடு. பட் இந்த இடத்துக்கு வந்து ப்ராப்பரான கவர்மெண்ட் பாதையே இருக்குது. 10,000 வருஷத்தில் கொடுத்தா பட்டா. யாரும் நினச்சா கூட எடுக்க முடியாது. அதனால் இந்த வரைக்கும் ஃபாரஸ்ட் எடுக்க முடியாமல் ஒரு ரிசார்ட்டுக்கு இந்த மாதிரி இதுக்குள்ள செம்ம ப்ராப்பர்ட்டி. சுற்றி மரம். இது சென்ட்ரல் மட்டும்தான் ஒரு விவசாய இடம் வந்து நம்மளுக்கு மாற்றிருக்குது. லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மெயினாக சொல்லணும்னா மலைகளில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்டாக இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி பிளாட்டாக வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. இந்த பாருங்க, பட்டர் ஃப்ரூட்டில் அவக்கோடாவில் நாற்று நட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அவக்கோடா நாற்று. நல்ல ப்ராப்பர்ட்டி தான். உண்மையில் வாங்குறவங்களுக்கு இது ஒரு சொர்க்கம் தான். யாருக்காமே இது இல்லை. அதாவது என்ன சொல்லுவாங்க, மண்ணும் பொண்ணும் அமெரிக்கா அமைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. இது யாருக்காமே இல்லை. உண்மையில் லக்கி பர்சன் தான். ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு லக்கி பர்சன் கூட சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ஏரியா நல்ல தண்ணீரும் நல்ல சூரியனும் நல்ல மண்ணும் இருக்கனால தான் இங்கே இருக்கிற தாவரங்களையும் மரங்களையும் நல்லா வளர செய்யுது. இங்கே இருக்கிற மரங்கள் நிறைய பறவைகளுக்கு வீடாகி நிறைய விதமான புது புது உயிரினங்களை உருவாக்குறதுக்கு காரணமாக அமைஞ்சிட்ருக்கு. இந்த சைடு இருக்க நிறையா மரங்களில் பாசனம் வாழ்ந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. இதை பார்க்குறப்பவே தெரிஞ்சு எந்த அளவுக்கான இயற்கை சூழல் இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த சைடு இருக்குன்னு. அங்கே ஒரு மரம் சார்ந்துருந்துச்சுங்க. அந்த மரத்தில் ஃபுல்லாமே மரக்கலான் வளர்ந்துருந்ததை பார்க்க முடிஞ்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட்டு ரெசார்ட் பர்பஸ்க்கும் ஈகோ ஃபார்மிங்க்கும் இல்லைனா தீம் பார்க் கட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. ரெசார்ட்டில் அந்த ஏரியாவில் நம்ம கட்டினோன்னா சூப்பராக இருக்குங்க. சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் ஆகுங்க. சுற்றிக்க இயற்கை மரங்கள், ஒரு அமைதியான சூழ்நிலையை தேடித்தான் இங்கே நிறைய மக்கள் தேடி வர்றாங்க. ஸோ இந்த இடம் அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்க வர்றவங்களுக்கு. ஸோ நம்ம ரெசார்ட்லாம் ரன் பண்ணோம்னா ஒரு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வச்சு ரன் பண்ணுறப்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுங்க. அதுவும் இன்னும் புது புது விதமான ரெசார்ட், மட் ஹவுஸ், கிளாஸ் ஹவுஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட நம்ம வைக்கலாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே ரிவர் ஒன்று போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு வாட்டர் கேம்ஸ் கூட செட் பண்ணலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பில்டிங் ரெசார்ட்லாம் கட்டுறதுக்கு பில்டிங் அப்ரூவ்டு கூட வாங்கி வச்சுருக்காங்க. சுற்றிக்கு ஃபாரஸ்ட் அமைஞ்சிருக்கனால நம்ம காலையில் ஒரு சில வன விலங்குகளையும் நம்ம பார்க்குறதுக்கு சான்சஸ் அதிகங்க. பயப்படாதீங்க. பயமுறுத்துகிற மாதிரியான பெரிய பெரிய விலங்குகள்லாம் இந்த சைடு இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாமே ஃபென்சிங்கும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பயப்பட தேவையில்லைங்க. இங்கே ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, மாட்டுப்பண்ணையெல்லாம் வச்சு இந்த பச்சை புல்லை மேய விடுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுலேருந்து நம்மளால் நல்ல வருமானத்தையும் நம்மளால் ஈட்ட முடியுங்க. லே அவுட்டாக போடுறதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே ஒரு சில வில்லேஜஸ் இருக்குங்க. பக்கத்துலேயே காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸும் நிறையா இருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ஸும் கடையும் பக்கத்துலேயே நிறையா இருக்குங்க. இந்த சைடு ஏரியாவில் நல்ல வியூ பாயிண்ட்ஸும் நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் இங்கே வந்திருக்கு. இந்த சைடு இருக்க மார்க்கெட் ப்ரைஸும் பார்த்துக்கிட்டோம்னா க்ரோஸ் கணக்கில் போயிட்டுருக்குங்க. அதை விடவும் கம்மியான ப்ரைஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தாங்க உங்களுக்கு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் மற்றும் மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.